முக்கியமான இங்க பெரிய பிரச்சனைகள் இருக்கு. அதை பத்தி இந்த ஊடகங்கள் ஒரு தலைப்பு செய்தியாகவோ அல்லது ஒரு சிறு செய்தியாக கூட பேச மாட்டேன்றாங்க. விஜய் இங்க போனார், 150 அடிக்கு மேல் போய் ஆய்வு செய்தார், இப்படியெல்லாம் தான் செய்திகளை பரப்புறாங்க. ஒரு வேடிக்கை பார்க்கின்ற அந்த கண்ணோட்டத்தில் வராங்க. எல்லாரும் கையிலையும் செல்போன். இங்க நீட்டை எதிர்த்து ஜல்லிக்கட்டு மாதிரி ஒரு போராட்டம் வந்துடக்கூடாது, பாஜகவுக்கு செல்ல பிள்ளையாவே இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. நிர்மல்குமார் பேசிய அந்த பேச்சு மாணவர்கள் மத்தியில் ஏன் இந்த வேலை கிடைக்காத ப்ரொஃபஷனல் கோர்ஸ்லாம் எடுத்து படிக்கிறீங்க, எம்பிபிஎஸ்க்கு இன்ஜினியரிங் தான் இங்கே அடிச்சுக்கிறீங்க, அதுக்கு தான் இங்கே திண்டாட்டமாக இருக்குது. இப்போ இவர் எதுக்கு அமைச்சராக வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு, சைரன் வச்சுக்காரில்ல, இவர் பேசாமல் ஒரு எலக்ட்ரிக்கல் பிளம்பரு அல்லது ஸ்விக்கி ஜொமேட்டோன்னு போயிருக்கலாம்ல. இவர் அமைச்சர் வன்னியரசு என்ன சொல்கிறாரு, அனிதாவை விஜய் போய் பார்த்த பிறகுதான் தமிழ்நாட்டில் நீட் எதிர்ப்பு போராட்டம் பற்றி எறிந்ததுன்னு சொல்றாரு. இதை விட ஒரு கேலி கூத்தான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்ல முடியும். ஆதி திராவிடர் நலத்துறையை சமூக நீதித்துறைன்னு வந்து மாத்தினதை வந்து வன்னியரசு சரிந்தாரு, ரவிக்குமார் தப்புன்றாரு, திருமாவளவன் என்ன சொல்றாருன்னே நமக்கு தெரியல. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் திரு நாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் தாவேக ஆட்சி, குறிப்பாக இது மற்ற அவங்கள இன்னைக்கு தூக்கி சுமக்கவர் எல்லாம் வந்து பாஜக ஆட்சியில் இது பாசிஸுக்கு எதிராக தான் விஜயோட ஆட்சி நடக்குது அப்படின்றாரு. ஆனால் இங்கே ஒரு சூழல், இந்த களம் பாஜக கை விரல் அசைவில் தான் நடக்குதோ அப்படின்ற ஒரு ஐயம் இங்கே இருக்குது. எப்படி பார்க்குறீங்க இந்த ஆட்சியை? கிட்டத்தட்ட 70 நாட்கள் ஆக போகுது, எப்படி பார்க்குறீங்க? சந்தேகமே இல்லை, இந்த 80 நாட்களில் அவர்கள் நடந்து கொண்ட விதத்தை பார்த்தாலும் சரி, இல்லை நீங்கள் தேர்தலுக்கு முன்னாடி கரூர் சம்பவத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னாலும் சரி, அவர்கள் எங்கும் எதிலும் எந்த பிரச்சனைகளையும் பாஜகவை எதிர்த்து பேசவில்லை. இப்போ கரூர் சம்பவம் நடந்தபோது ஹேமா மாலினி தலைமையில் கமிட்டி அங்கே வர வேண்டிய அவசியம் என்ன? வந்து விஜயை காப்பாற்றுவதற்கு அவசரமாக அந்த குழு விசாரித்து அறிக்கை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்போவே அவர்கள் என்டிஏ கூட்டணியில் இழுப்பதற்கு முயற்சி செய்தார்கள். சரி, இப்போ கூட்டணியில் வர அவருக்கு விருப்பம் இல்லை, வராமலே அவர் நம்ம வேலைகளை செய்வாரா அப்படின்னு அவங்க ஒரு கணக்கு பண்ணி பார்த்துருக்காங்க. அது இவர் பதவியேற்ற முதல் நிகழ்வுலே நடந்துருச்சு. இவர் முதலமைச்சராக பதவியேற்றது அப்படின்றது ஒரு முக்கியமான நிகழ்வு இல்லையா? அதில் முதல்ல வந்தே மாதரம், அப்புறம் ஜனகணமன தேசிய கீதம், மூன்றாவதாக தமிழ் தாய் வாழ்த்து பாடப்படுது. முடியும் போது மீண்டும் வந்தே மாதரமும் தேசிய கீதமும் பாடப்பட்டு நிகழ்ச்சி முடியுது. ஆளுநரை அனுப்பிட்டு இவர் வந்து ஆவேசமாக பேசுகிறார். அப்போ ஆளுநர் இருக்கும்போது உங்களுடைய வீரதீரம் ஆவேசம்லாம் எங்கே போச்சு? இதுக்காக நீங்கள் ஏன் ஃபைட் பண்ணலை? இங்கே ஆளுநருக்கு செலவு பண்ணுறது தமிழக அரசு. ஆளுநர் மாளிகையில் செலவு பண்ணுற ஒவ்வொரு ரூபாயும் இங்கேருந்து தான் போகுது. அப்போ தெரிவு செய்யப்பட்ட ஒரு அரசாங்கத்தினுடைய மரபுப்படி இங்கே விழா நடக்கணுமா, ஆளுநர் சொல்கிறபடி நடக்கணுமா? இப்போ அங்கே ஆரம்பித்தது அத்தோட முடியலை. இப்போ மனோன்மணியம் சுந்தரனார் நிகழ்வு வரைக்கும் வந்திருக்குது. அது வந்தது மட்டுமல்ல, அதனுடைய துணைவேந்தர் சந்திரகுமார் வெளிப்படையாக ப்ரெஸ்ஸை பார்த்து பேட்டி கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு? கவர்னர் மாளிகையிலேருந்து எங்களுக்கு இந்த மாதிரி புரோட்டோகால் வந்திருக்குது, ப்ரொசீஜர் வந்திருக்குது. முதல்ல வந்து இப்படி தான் வந்தே மாதரம் பாடுவோம், ஜனகணமனா, மூன்றாவது தான் தமிழ் தாய் வாழ்த்து. இது யாராவது எதிர்ப்பு தெரிவித்தாங்கன்னா அவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்கிறாரு. இவர் என்ன அமைச்சரா? இவர் யார்கிட்ட சம்பளம் வாங்குறாரு? மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய நிர்வாகம், சம்பளம், பராமரிப்பு அது யார்கிட்ட இருக்குது? அந்த மனோன்மணியம் பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு ஆக்ட் போட்டு தானே அந்த பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டு நடக்குது. கிட்டத்தட்ட 20 பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. அப்போ இந்த துணிச்சல் எப்படி வந்துச்சு? அப்போ இது வெளிப்படையாக கொஞ்சம் கொஞ்சமாக பிஜேபியினுடைய அஜெண்டாவை ஆளுநர் செய்கிறார். இவங்க என்ன செய்கிறாங்க? நிர்மல்குமார் என்ன பேட்டி கொடுக்குறாரு? விஸ்வநாதன் உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து அங்கே பங்கேற்க மாட்டார், புறக்கணிப்பு பண்ணிட்டாரு. நடக்கிறது இவங்க ஆட்சி, நடக்கிறது இவங்க பல்கலைக்கழகத்தினுடைய பட்டமளிப்பு விழா. அங்கே ஒரு வேந்தர்னு கௌரவ பதவிக்காக ஆளுநர் வராரு. அப்போ தன்னுடைய அரசாங்க விழாவிலிருந்தே அவர்கள் புறக்கணிப்பு செய்கிறாங்களாம். அப்போ இது எவ்வளவு கேலி கூத்தானது? அப்போ இது வந்து இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இல்லாத அளவு, எடப்பாடி காலத்தில் கூட இப்படி நடக்கலை சார். எடப்பாடி ஆட்சி காலத்தில் கூட இந்த மாதிரி மூன்றாவது ஆக தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படலை. இவ்வளவுத்திற்கும் அவர் வந்து நேரடியாக பிஜேபியினுடைய ஒரு கண்ணசைவில் தான் செயல்பட்டுக்கிட்டு இருந்தார். ஆனால் இன்னைக்கு விஜயை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால்,
அவர் மனோன்மணியம் சுந்தரனார் நிகழ்வாக இருக்கட்டும், இல்லை இப்போ ஆளூர் ஷானவாஸ் வந்து ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்கும்போது ஒரு பாயிண்ட் சொன்னார் இல்லையா, இப்போ தேர்தல் நடக்கும்போது தேர்தல் கமிஷன் வந்து அதிகாரிகளை மாற்றுது. முன் எப்போதும் இல்லாத வரைக்கும் சீஃப் செக்ரட்டரி, டிஜிபி, ஐஜி எல்லா பதவிகளில் இருக்கிறவங்களையும் மாற்றுது. இது முன் எப்போதும் இல்லாத ஒரு நிகழ்வு, ஒரு முன்னுதாரணமற்ற ஒரு நிகழ்வு. எல்லோரும் இதை கண்டித்திருக்கிறார்கள். அப்போ தலைமைச் செயலாளராக சாய்குமார் என்ற ஒரு பிஜேபி ஆதரவு சங்கி அதிகாரியை கொண்டு வராங்க. அவர் தான் சீஃப் செக்ரட்டரி. இப்போ விஜய் பதவியேற்ற பிறகு பல அதிகாரிகளை இவர்கள் மாற்றுகிறார்கள். தலைமைச் செயலாளரை ஏன் மாற்றவில்லை? இந்த சங்கி அதிகாரியை ஏன் மாற்றவில்லை என்பது மட்டுமல்ல, அவருக்கு பதவி நீட்டிப்பும் கொடுக்குறாங்க. அப்போ ஒரு தலைமைச் செயலாளர் தான் ஒரு தமிழ்நாட்டினுடைய எல்லா ஆட்சி முடிவுகள் எல்லாத்துக்கும் சைன் பண்ணுறவர், அறிவிக்கிறவர், ஒப்புதல் கொடுக்குறவர் அவர் தான் அரசாங்கத்தின் சார்பாக. அப்படிப்பட்ட முக்கியமான பதவியில் இருக்கிறவரை கூட நீங்கள் மாற்ற முடியலை அப்படின்னு சொன்னால், நீங்கள் பாஜகவினுடைய ஆசி பெற்று அனுமதி பெற்று தான் ஆட்சி நடத்துறீங்க அப்படின்றத பல விஷயங்கள் சொல்லலாம். இது மட்டும் இல்லை, பல விஷயங்கள் சொல்லலாம். குறிப்பாக இப்போ விஜய் அந்த ஸ்டைல் வந்து திசை திருப்பும் வேலையை பார்க்குறாரு. ஒரு பக்கம் தமிழ்நாட்டில் பல பிரச்சனைகள் வருது. குறிப்பாக இந்த மாநில பட்டியலுக்கு போன இந்த மெடிக்கல் சீட் 151 சீட் மாநில பட்டியலிருந்து தேசிய பட்டியலுக்கு போயிடுச்சு. அது ஒரு பக்கம் மேகதாதனை, இன்னொரு பக்கம் நீட், ஒட்டுமொத்த நாடே நீட்டுக்கு எதிரான போராட்டம். இதெல்லாம் திசை மாற்றுவதற்கான அந்த ஆய்வுகள் என்ற இடத்துக்கு ஒட்டுமொத்த ஊடகத்திலும் தன் பக்கம் ஈர்ப்பு வேலையை செய்கிறார் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. கண்டிப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும், விஜயை பொறுத்த வரைக்கும் சினிமாவிலேருந்து வந்தவர். அவருக்கு அரசியலை பற்றியோ தமிழ்நாட்டை பற்றியோ, தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க்கை, தொழில், இங்கே என்னென்ன வேலை செய்கிறாங்க, எத்தனை மாவட்டம் இருக்குது, இதை பற்றி எதுவும் தெரியாது. இல்லை, இந்த ஊடகங்களும் ஏன் இதை பற்றி பேசல? அதாவது முக்கியமான இங்கே பெரிய பிரச்சனைகள் இருக்குது, அதை பற்றி இந்த ஊடகங்கள் ஒரு தலைப்பு செய்தியாகவோ அல்லது ஒரு சிறு செய்தியாக கூட பேச மாட்டேன்றாங்க. விஜய் இங்கே போனார், 150 அடிக்கு மேல் போய் ஆய்வு செய்தார், இப்படியெல்லாம் தான் செய்திகளை பரப்புகிறாங்க. என்ன மங்கடிக்கும் வேலை நடக்குது? ஊடகங்கள் செய்தி அப்படி பரப்புகிறாங்க. நேற்று நீங்கள் சொன்ன அந்த விஜய் வரும்போது அந்த பாதையில் நானும் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன். எல்லா இடங்களையும் மக்கள் கூட்டம் இருக்குது. இது என்னன்னு சொல்லுவீங்க? யாரும் விஜய் நம்ம ஆட்சி நடக்குது, நமக்கு நல்லது பண்ணிட்டாரு அந்த எண்ணத்தில் வரல. ஒரு வேடிக்கை பார்க்கின்ற அந்த கண்ணோட்டத்தில் வராங்க. எல்லாரும் கையிலையும் செல்ஃபோன் இருக்குது. ஒரு முதலமைச்சராக பார்க்கல, நடிகராக பார்க்குறாங்க. ஆமாம், விஜயை நேரில் பார்க்கணும் அப்படின்னு எல்லாரும் ரீல்ஸ் எடுக்கிறாங்க, வீடியோ எடுக்கிறாங்க. இந்த கூட்டம் வந்து குடும்பம், குழந்தைகள், பெற்றோர்கள், ஸ்கூல் பிள்ளைங்க எல்லார் மத்தியிலையும் இருக்குது. அப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் இது வந்து மக்களுக்கு போதும். அப்போ மீடியாவை பொறுத்தவரை நீங்கள் சொல்வது போல் பல முக்கியமான நிகழ்வுகள் இருக்குது. இப்போ சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சீட்டு 153 சீட்டை வந்து இப்போ நேஷ்னல் கோட்டாவுக்கு சரண்டர் பண்ணிட்டாங்க. உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்குது. அங்கே இவர்களுடைய வக்கீல்கள்லாம் வாய் பொத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஸ்டாலின் கடுமையாக கண்டித்து அறிக்கை விட்டுருக்கிறார். இப்போ அந்த 150 சீட்டுன்றது தமிழ்நாட்டுக்கு கிடைத்ததுன்னா, இங்கே இருக்கிற மாணவர்கள் படித்து அவர்கள் அரசு வேலை பண்ணணும். அந்த அக்ரிமெண்ட்டே அப்படி தான். அவர்கள் அரசு வேலை பண்ணணும்னா கிராமப்புறத்துக்கு நீங்கள் வந்து ஸ்பெஷாலிட்டி டாக்டர்ஸை வந்து அனுப்ப முடியும், ஸ்பெஷலிஸ்ட் வந்து அனுப்ப முடியும். இந்த வாய்ப்பை இழந்துட்டு குத்துக்கல் மாதிரி இந்த அரசாங்கம் இருக்குது. ஆனால் அருண்ராஜோட தரவு அவர் என்ன சொல்றாரு? திமுகவை குற்றம் சாட்டுறாரு. ஏற்கனவே கடந்த 2 ஆண்டுகளாக திமுக என்ன செஞ்சது, அவங்க பக்கம் இருக்கும்போது எத்தனை சீட் மாறி இருக்கு, இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதா? அது வந்து பச்சை பொய் சொல்றாரு சார். இப்போ இந்த உச்சநீதிமன்றத்தில் 2-3 நாள் முன்னாடி தான் வழக்கு வந்துச்சு. அவர்கள் தீர்ப்பு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. சொல்லி 153 சீட்டை வந்து நேஷனல் கோட்டாவுக்கு சரண்டர் பண்ண சொல்லிட்டாங்க. இப்படி இருக்கும்போது இதை நீங்கள் வந்து முழு பூசணிக்காய் சோறில் கரைக்கிற, நீங்கள் ஒன்ஸ் அப்பான டைம் வந்து திமுக காலத்தில் நடக்கலையா? இப்போ உங்கள் ஆட்சியில் என்ன நடந்துச்சுன்னா கேள்வி. இப்போ திமுக ஆட்சியில் அப்படி நடந்துச்சுன்னு சொன்னால் திமுகவை தான் நீங்கள் தீய சக்தின்னு சொல்கிறீங்களே. நீங்கள் தூய சக்தி யோக்கியமாக ஆட்சி பண்ணுங்க. நீங்கள் எதுக்கு வந்து இப்போ 150 சீட்டை வந்து தாரவாக்குறீங்க? அந்த கேள்வி வருது இல்லை. அடுத்தது நீட்டு பிரச்சனை எடுத்துங்க. இப்போ நீட்டு பிரச்சனை, இப்போ ஒரு செய்தி பார்த்தேன். திராவிடர் கழகம் தமிழ்நாட்டில் ஒரு 4-5 இடங்களில் வந்து பைக்கு இருசக்கர வாகனங்களை வைத்து நீட்டு குறித்த ஒரு விழிப்புணர்வு பேரணி அதை ரத்து செய்வதற்காக அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கடைசி நேரத்தில் அனுமதி மறுத்துட்டு பெரியார் திடலில் வந்து 300-400 போலீஸை குவிச்சிருக்காங்க. ஏன் இப்போ 2 வீலரில் போய் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இந்த நீட்டை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணால் என்ன? அப்போ அவர் விஜய்க்கு வந்து அது கசக்குது.
இங்கே நீட்டை எதிர்த்து ஜல்லிக்கட்டு மாதிரி ஒரு போராட்டம் வந்துடக்கூடாது. பாஜகவுக்கு செல்ல பிள்ளையாவே இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆமா, இப்ப மெரினால ஒரு அந்த போராட்டம் நடக்கும்போது 300-500 போலீஸார் போட்டு பொதுமக்களே போக விடலையே. அப்ப நீங்க ஏன் பயப்படுறீங்க? இப்ப மாணவர்கள் இப்ப இவ்வளவுக்கும் சிபிஐ சார்பு, சிபிஎம் சார்பு மாணவர் அமைப்புகள் போராடுறாங்க. அவங்களெல்லாம் குண்டு கட்டா தூக்கிட்டு நீங்க போகலையா? உங்க ஆதரவு கொடுக்குற கட்சின்னு கூட நீங்க பார்க்கல இல்ல. அப்ப ஆட்சிக்கு இந்த மாதிரி இவ்வளவுக்கும் ஒன்றிய அரசை எதிர்த்து தான் இந்த போராட்டம் வருகிறது. அதை கூட அனுமதிப்பதற்கு, சட்டப்பூர்வமாக அனுமதிப்பதற்கு அவர் தயாராக இல்லை. அதே போல அடுத்து மேகேதாது பிரச்சனைக்கு இவர் பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. அந்த கடிதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்குது, அதெல்லாம் இருக்குது, நீங்கள் அதனால் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி மன்றாடுகிறார். நீங்கள் ஒன்றிய அரசை சார்ஜ் பண்ணணும். அதாவது ஏற்கனவே உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்குது, காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பு இருக்குது, இப்போ காவிரி மேம்பாட்டு ஆணையம் ஒழுங்காக இந்த அமைப்புகள் சொன்னபடி இப்போ வந்து நமக்கு தண்ணி 15 நாள் திறந்து விட சொல்லியிருக்கிறாங்க. இதை கர்நாடகம் முடியலை அப்படின்னு சொல்லுது. அப்போ ஒரு ஒன்றிய அரசு அதற்கு வந்து உட்பட்டு மாநிலங்கள் இருக்குது, அரசியல் சட்டத்தின் ஆட்சி நடக்குதுன்னு சொன்னால் அதை எல்லாரும் பின்பற்றணுமா வேண்டாமா? இப்போ கர்நாடகா பின்பற்றலை அப்படின்னு சொன்னால் நாங்கள் தமிழ்நாடு நெய்வேலியிலேருந்து மின்சாரம் அவங்களுக்கு தரலை, இங்கேருந்து தர வேண்டிய வரிகளை தரலை அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்குவாங்களா? கண்டிப்பாக அது ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ இதுக்கு என்ன பதிலோ அதுக்கு தான் அந்த பதிலே. ஆனால் ஒரு தகவல் வருது, கர்நாடக முதலமைச்சர் DK சிவகுமார் வந்து இங்கே விஜய் கூட பேசிட்டாரு அப்படின்ற ஒரு வார்த்தை வருது சார். கண்டிப்பாக இருக்கு சார். நீங்கள் ஜனநாயகன் அங்கே ஓடணுமா வேண்டாமா? இல்லையா? ஜனநாயகன் வந்து ஒரு பேன் இண்டியன் மூவின்னு சொல்கிறாங்க இல்லையா? அது மாதிரி இப்போ கர்நாடகா அவருக்கு முக்கியமான மார்க்கெட்டு. இந்த மேகேதாது பிரச்சனை சூடுபிடித்து கொண்டிருக்கும் போது ஜனநாயகன் அங்கே ரிலீஸ் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு எந்த பாலகம் வரக்கூடாதுன்னு சொல்லி விஜயிலிருந்து அவர் அமைச்சர் கடைசி நிர்மல்குமார் வரை யாரும் வாயை திறக்கலை. அப்போ தன்னுடைய படத்தினுடைய வசூல் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுல அவங்க தெளிவாக இருக்காங்க. இப்போ இதற்கு முன்னாடி வந்து ரஜினி ஒருக்க சவுண்டு விட்டாரு, எதிர்ப்பு தெரிவித்தாங்க, அவர் மன்னிப்பு கேட்டார். அப்புறம் பாகுபலியில் வந்து சத்யராஜ் நடித்தார், சத்யராஜ் இதெல்லாம் பேசுகிறாருன்னு சொல்லி அதுக்கு பிரச்சனை பண்ணாங்க. இதெல்லாம் வந்து விஜய்க்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ தன்னுடைய படம் வந்து ஓடணும். இவருடைய ப்ரொடியூசரே கர்நாடகாவில் தான் இருக்கார். அவர் ஆந்திராவை சேர்ந்தவர்ன்றாங்க, பெங்களூர்லாம் இருக்கிறதா சொல்கிறாங்க. அவர் தான் நீங்கள் தமிழ்நாட்டினுடைய சிறப்பு பிரதிநிதி. அப்படி இருக்கும்போது தன்னுடைய படம் ஓட வேண்டும் என்பதற்காக மேகேதாதுவை இவர் வந்து தாரை வார்த்து விட்டார் அப்படின்னே சொல்லலாம். அப்போ மோடியை ஒன்றிய அரசை நீங்கள் எதிர்க்கலை, இதற்காக இப்போ 3ஆம் தேதி சந்திக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி ஊடகங்களில் செய்தி வந்துகிட்டு இருக்குது. கர்நாடகா 15ஆம் தேதி மாறிடுச்சு. இப்போ அது சந்திப்பதற்காக அந்த விதான் சௌதா இடத்தெல்லாம் வந்து பெயிண்ட் எல்லாம் அடித்து தயார் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ விஜய் வந்து ஒரு மன்னராட்சி மாதிரி இங்கே ஆண்டுகிட்டு இருக்காரு. ஒரு மன்னரை வரவேற்று அவரை உபசரிப்பது போல் அங்கே ஏற்பாடுகள்லாம் நடக்குது. இதை எதிர்த்து எல்லா கட்சிகளும் சொல்லிட்டாங்க. அன்புமணி சொல்லியிருக்காரு, ஸ்டாலின் சொல்லியிருக்காரு, சீமான் சொல்லியிருக்காரு. எப்படி நீங்கள் தீர்ப்புகள் இப்படி உண்மையை சொல்லும் பொழுது அதை விட்டு தீர்ப்புல நிற்கணும், தீர்ப்பு அமல்படுத்து, இல்லைன்னா இது ஒரு அரசியல் சாசன நெருக்கடி அப்படி சொல்லி நம்ம உச்சநீதிமன்றத்துக்கு போனோம். இந்தியாவில் அரசியல் சாசனத்தினுடைய ஆட்சி வந்து நடைபெறவில்லை, அப்படி ஒரு பெரிய இஷ்யூவா மாத்துறதுக்கு பதிலாக இவர்கள் ஒவ்வொரு முறையும் வந்து இப்படிதான் செய்யறாங்க. ஆனா இவர் தான் சொன்னாரு, கடந்த காலகட்டத்தில் திமுக செய்து அவர் வந்து காதல் கடிதம் எழுதுவார் பிரதம மந்திரிக்கு அப்படின்னு ஒரு விமர்சனம் வச்சாரு, கேலியும் கிண்டலும் செய்தாரு. ஆமா செஞ்சாரு. இப்ப இவர் மட்டும் என்ன வந்து ஓலையில வந்து ஓலைச்சுவடியில எழுதி அனுப்புறாரு, இவரும் கடிதம் தான் எழுதி அனுப்புறாரு. ஆனா ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் கர்நாடகாவில் போய் முதலமைச்சரை சந்திக்கல, கேஸ் போடுறாங்க, வழக்கு சட்ட ரீதியாக எதிர்கொள்றாங்க, மக்கள் மன்றத்தில் பேசுறாங்க, அப்படி தான் செஞ்சிருக்கிறாங்க. நீங்க சிவகுமாரை பார்க்க வேண்டிய அவசியம் என்ன? இப்போ லேட்டஸ்ட் செய்தி என்னன்னா, இதுவரைக்கும் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கன்னட அமைப்புகள் விவசாயிகள்லாம் போராடிட்டு இருக்காங்க. இப்போ பிஜேபியும் போராடுது, கர்நாடகாவினுடைய பிஜேபியும் போராடுகிறது. அப்புறம் நீங்க மத்திய நீர்வளத்துறை இணையமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு, மேகேதாது அணை கட்டுவதற்கு தமிழ்நாட்டிடம் அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அவர் பாராளுமன்றத்தில் சொல்லியிருக்காரு. இதையாவது இவர்கள் கண்டித்தார்களா? கண்டிக்கலை. அப்போ இந்த நீங்கள் சொன்ன இந்த 3 விஷயத்திலையும் தொகுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கேயும் இவர் பாஜகவினுடைய தலையசைவுக்கு தான் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு எந்த விதமான ஒரு சுணக்கமோ பிணக்கோ வரக்கூடாது,
என்பதற்காகத்தான் இவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதுதான் சார் இங்கே பெரிய ஒரு சந்தேகமாக இருக்குது. இங்கே இந்த ஆட்சிக்கு உயிர் கொடுத்த தொல் திருமாவளவன் அவர்கள் கவர்னர் ஆட்சி வரக்கூடாது தமிழ்நாட்டில், கவர்னர் ஆட்சியை வந்துட்டா பாஜக டைரெக்டாக ஆட்சி ஆளும் அப்படின்ற இடத்துக்கு தான் நான் இங்கே விஜய் ஆதரவு கொடுத்தேன் அப்படின்ற நிலைப்பாட்டில் தான் இன்னைக்கு உள்ளே போயிருக்காரு. இந்த சூழல்லாம் அவருக்கெல்லாம் தெரியாதா? ஒரு மூத்த அரசியல்வாதி இதெல்லாம் அவருக்கு தெரியாதா? குறிப்பாக நேற்று நிர்மல்குமார் பேசிய அந்த பேச்சு மாணவர்கள் மத்தியில், ஏன் வேலை கிடைக்காத ப்ரொஃபஷனல் கோர்ஸ்லாம் எடுத்து படிக்கிறீங்க, எம்பிபிஎஸ்க்கு இன்ஜினியரிங் தான் இங்கே அடிச்சுக்கிறீங்க, அதுக்கு தான் இங்கே திண்டாட்டமாக இருக்குது, எலக்ட்ரிஷியன் பிளம்பர் ஒர்க்கு இதெல்லாம் பல வேலை வாய்ப்புகள் இங்கே காலியாக இருக்குது, அதுக்கு படிங்க அப்படின்றாரு. இப்போ இவர் எதுக்கு அமைச்சராக வேலை பார்த்துட்டு இருக்காரு? சைரன் வச்சு காரில் இவர் பேசாமல் ஒரு எலக்ட்ரிக்கல் பிளம்பரு அல்லது ஸ்விக்கி சொமேட்டோன்னு போயிருக்கலாம்ல. அப்போ உங்களுக்கு மட்டும் நல்ல அதிகாரம், ஒரு பவனி, ஒரு சம்பளம், ஒரு கெத்து இது வேணும். நீங்கள் இப்போ எந்த வேலையை நம்ம குறைச்சி மதிப்பிட தேவையில்லை. நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்களை பொறுத்தவரை எல்லா வேலையும் தான் செய்கிறாங்க. ஆனால் தங்கள் குழந்தைகள் அதை விட ஒரு மேம்பட்ட வேலைக்கு வரணும் அப்படின்றதுக்காக தான் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க இல்லையா? அரசு பள்ளியை கூட விட்டுட்டு தனியார் பள்ளியில் இங்கிலீஷ் மீடியம் அதெல்லாம் படிக்க வைக்கிறதுக்கு என்ன காரணம்? நம்ம ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கிறோம், நம்ம இந்த வேலையை நம்ம பசங்களுக்கு வரக்கூடாது, எப்படியாவது படிக்க வைப்போம், இப்படி விருப்பப்படுறாங்க. அப்படி விருப்பப்படும் பொழுது தான் அனிதா போன்ற சாதாரண குடும்பத்தை சேர்ந்த மாணவர்கள் +2 அவ்வளோ மார்க் எடுத்துட்டு, ஆனால் இங்கே நீட்டு வந்ததுனால டாக்டர் படிப்பு கிடைக்காம அவர்கள் தற்கொலையெல்லாம் செய்து கொள்ள வேண்டிய ஒரு சூழல் நடக்குது. அப்போ இந்த சூழலை பற்றி எதிர்க்காமல், இப்போ நீங்கள் இப்போ விசிகா பற்றி சொன்னீங்க, இவர் அமைச்சர் வன்னியரசு என்ன சொல்கிறாரு? அனிதாவை விஜய் போய் பார்த்த பிறகுதான் தமிழ்நாட்டில் நீட் எதிர்ப்பு போராட்டம் பற்றி எறிந்ததுன்னு சொல்கிறாரு. இதை விட ஒரு கேலி கூத்தான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்ல முடியுமா? கோழைன்ற வார்த்தையை அங்கே பதிவு பண்ணார் கடந்த காலத்தில். ஆமாம், கடந்த காலத்தில் நிறைய பேசியிருக்காரு. அப்போ யோசிச்சு பாருங்க, தமிழ்நாட்டில் நீட் எதிர்ப்புன்றது அனிதாவினுடைய மரணம், தற்கொலை ஒரு தோற்றுவித்த அந்த நெருப்பில் தான் தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடந்துச்சு. இவ்வளவுக்கும் அதில் எம்பிபிஎஸ் படிக்கிற மாணவர்கள், நீட்டுக்கு எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுற மாணவர்கள், அவங்க மட்டும் போராடாத எல்லா தரப்பு மாணவர்களும் எல்லா கல்லூரிகளும் தீவிரமாக போராடி இருக்கிறாங்க. இப்போ அந்த போராட்டத்தினுடைய கிரெடிட்டை விஜய்க்கு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? விஜய் என்ன பண்ணாரு? ராத்திரிக்கு யாருக்கும் தெரியாமல் போய் பார்த்துட்டு ஸ்கிரிப்ட் படி எங்கே உட்காரணும், என்ன பேசணும், எப்படி கையை காலம் ஆட்டணும் இப்படின்னு ஒரு ட்ராமா போட்டுட்டு வந்துட்டாரே தவிர ஒரு அறிக்கை வெளியிட்டாரா? நீ இந்த மாதிரி ஒரு மாணவி இறந்து போயிருக்கிறாங்க, இது ஒரு கண்டிக்க வேண்டிய ஒரு சம்பவம், நீட்டை ரத்து பண்ணுங்க. இப்போ மற்ற நடிகர்கள்லாம் குரல் கொடுத்த போது கூட இவர் அமைதியாக தானே இருந்தார். அப்போ இவர் விசிகாவை பொறுத்தவரை அன்னைக்கு ஆட்சியில் பதவியில் சேர்ந்துட்டாங்க. இப்போ விசிகாவில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுகிறாங்க. ஆதி திராவிடர் நலத்துறையை சமூக நீதித்துறைன்னு மாற்றினதை வன்னியரசு சரின்றாரு, ரவிக்குமார் தப்புன்றாரு, திருமாவளவன் என்ன சொல்கிறாருன்னே நமக்கு தெரியல. இதில் உள்ள பிரச்சனை என்னன்னா, விஜய் வந்த பிறகு பலருடைய ஓட் பேங்க் அடிவாங்குது. நான் திமுகவையும் உள்ளிட்டு தான் சொல்கிறேன். திமுகவினுடைய சென்னை சுற்றி உள்ள ஓட் பேங்க் அடிவாங்குது. அதே போல் விசிகாவினுடைய வட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தலித் ஓட்டு வங்கி அது கணிசமாக போகிறது. இப்போ திருமாவளவன் அவர்கள் தாவேகாவுக்கு நாங்கள் அமைச்சரவை கூட்டணிக்கு ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு அறிவிக்கும் போது அவங்க தலைமை அலுவலகத்தில் சுற்றி இருக்கிற விசிகா தொண்டர்கள்லாம் விசில் அடிக்கிறாங்க, ஆர்ப்பரிக்கிறாங்க. இவரே கடுப்பில் திரும்பி பார்க்குறாரு. அப்போ அந்த அளவு தொண்டர்கள் மத்தியில் விஜய் ஆதரவு அப்படின்றது இருக்குது. இப்போ இந்த கூட்டணிக்கு ஆதரவு கொடுக்கணுமா வேண்டாமா அப்படின்னு அவங்க உயர்நிலைக்குழு பொதுக்குழுலாம் ஆன்லைனில் பற்றி பேசும்போது திருமாவளவன் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாரும் விஜய்க்கு ஆதரவு கொடுக்கணும்னு சொன்னாங்க, எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. அதே போல் வெளியிலிருந்து ஆதரவுன்னா முடிவு பண்ண எனக்கு விருப்பம், அமைச்சராகணுன்றது என்னுடைய விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இவர் சொல்கிறபடி பார்த்தா கட்சியில் பெரும்பாலானோர் அதை விரும்புகிறார்கள். அப்போ விஜயோட சினிமா கவர்ச்சி, பிரபலம் அது எல்லா ஓட் பேங்கையும் பாதித்ததை போல் இவர்களை கண்டிப்பாக பாதித்திருக்கிறது. ஆனால் இவர்களுக்கு விழுந்த சேதாரம் அதிகம். இப்போ இதில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனி திருமாவளவன் அல்லது விசிகா கட்சிக்குள்ள ஒரு சுயமான ஒரு அடையாளம், ஒரு தனித்துவம், ஒரு சித்தாந்த ரீதியாக அணிகள் இருக்கிறது, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இப்போ தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு இவர் நடத்த போகிறாரு.
இந்த காலகட்டத்தில் தான் தமிழ்த்தாய் வாழ்த்து திருநெல்வேலியில் 3வது இடத்துக்கு போயிருக்குது. இப்போ தமிழ்த்தாய் வாழ்த்தையே வந்து இப்படி 3வது இடத்துக்கு தள்ளிட்டு எந்த தமிழ் தேசியத்தை நீங்கள் வந்து எழுச்சி கொள்ள வைக்க போகிறீங்க? அப்போ அதுக்கு அப்போ நீங்கள் நடத்துகிற போராட்டம் வந்து பிஜேபிக்கு மட்டும் இல்லை, விஜய்க்கும் எதிராக நீங்கள் நடத்த வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்குது. அரசியல் மாற்றம் தான் மாற்ற போகிறோம். இந்த தமிழ்நாட்டை ஒரு மாற்றத்துக்கான அரசியலாக விஜய் வந்தார். ஆனால் இங்கே கேள்விக்குறி தான். நீங்கள் குறிப்பிட்டது போல் பாஜக அசைவில் இங்கே இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு ஆட்சியும் விஜய் ஆட்சி செய்கிறாரு. இது திருமாவளவர்களுக்கு தெரியலன்றது ஒரு நிதர்சனம். தொடர்ந்து பேசுவோம். உங்கள் நேரத்தை உங்களுக்கு மிக்க நன்றி. நன்றி.